Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி விச் மீன்ஸ் மட் பாட். இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக கூட சர்வ் பண்ணலாம். நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதால் தான் நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ரெசிபிக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஓரியோ பிஸ்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நான் அதுக்கு 1 பேக், இந்த 10 ரூபி பேக் வரும் இல்லையா ஓரியோ பிஸ்கெட், அதை வந்துட்டு 1 பேக் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு சாக்லேட் க்ரீம் ஃபில்லிங். நான் வெனிலா எடுக்கல, சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம ரஃப்பாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஓரியோ பிஸ்கெட் வந்துட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சாச்சு. இதை நம்ம இப்போ சைடில் எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு மிக்சிங் பவுல் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிற பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் பண்ணி போடணுன்னு ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்த சுகராக இருந்தாலும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம நல்லா சாஃப்டாக்கி எடுத்துக்கணும், பட்டர் அண்ட் சுகர் ரெண்டுமே. பட்டர் அண்ட் சுகர் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த ஓரியோ பவுடர் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா, 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன், நல்லா ரிச்சாக இருக்கும் டேஸ்ட். அதனால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு வாட்டி இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் முட்டை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும். பட் நான் இன்றைக்கி முட்டை ஆட் பண்ணல, அப்படியே தான் செய்கிறேன். பட் இதுவும் நல்லா தான் வரும். பட் நீங்கள் எக் இருந்துச்சுன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் எக் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம பால் எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்ல லம்ஸ் இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பால் பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பால் கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பேட்டர் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இது பார்க்கவே நல்லா இருக்குது. ஆக்சுவலி ஸ்மெல் கூட சூப்பராக வருது. லெட் அஸ் செட் திஸ் aside for 5 minutes. அதுக்கப்புறமா நம்ம வாஃபிள்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த ஓரியோ வாஃபிள் செய்கிறதுக்காக இந்த மாதிரி வாஃபிள் மேக்கர் வந்துட்டு நான் வச்சுருக்கேன். ஸ்டவ் மேலே நல்லா ஹீட் ஆகிருக்கு. இதில் வந்துட்டு நம்ம இப்போது ரெடி பண்ண பேட்டர் ஊற்றிடலாம். ஹீட் வந்துட்டு ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, தீஞ்சி போயிடும். உங்களுக்கு இந்த வாஃபிள் மேக்கர் வந்துட்டு ஈஸியாக அமேசானில் கிடைக்கும். நான் வந்துட்டு அரௌண்ட் 700 என்னவோ நான் கொடுத்து வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா நான் வந்துட்டு இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பேட்டர் ஆட் பண்ண உடனே நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி லாக் பண்ண உடனே நம்ம இது இன்னொரு சைட் டர்ன் பண்ணிடணும். அப்போ தான் வாஃபிள்ஸ் வந்துட்டு கரெக்டாக வரும். இதை டர்ன் பண்ணிவிட்டு ஈச் சைட் 1 மினிட் நம்ம லோ ஹீட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த வாஃபிள் வந்துட்டு ஒரு சைட் 1 மினிட் நல்லா வேக வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்ல சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இதை வந்துட்டு நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு எல்லா வாஃபிள்ஸ் இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட ஓரியோ வாஃபிள்ஸ் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இது மேலே இப்போது சாக்லேட் சாஸ் இந்த மாதிரி ட்ரிசில் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட நியூட்டெல்லா இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லைனா இந்த டைரி மில்க் வரும் இல்லையா, அதை கூட மெல்ட் பண்ணி ஆட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு சாக்லேட் அவ்வளோ பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இது கூட ஹனி அந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், டெலிஷியஸான பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு ஓரியோ வாஃபிள்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு வாட்டி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே காமெண்ட் கூட பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். until then take care.